பார்வதி பதஜே நாடுடைய சிவனே போற்றி. ஜீவதோர் வாக்கியகரணாத் பிரத்யப்தம் பூரி போஜனாத் கயாயாம் பிண்டதானாதே திரிபிஹி புத்திரஸ்ய புத்ரயாத். காசி யாத்திரையில கயா கஷேத்திரம், கயா கஷேத்திரத்துல முக்கியமே பித்ரு யஜ்ஞம், பித்ரு ஆராதனம். கயாயாம் பிண்டதானாது, கயாவில் ஒரு முறை ஜென்மாவில் விஷ்ணு பாதத்துல அக்ஷயவடத்துல பல்குனி நதி தீரத்துல எனக்கு புள்ள ஒரு தீர்த்தமோ அல்லது ஒரு யஜ்ஞமோ பண்ண மாட்டானா அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் 10 தலைமுறையை சார்ந்தவா காத்துட்டு இருக்கா. தசானாம் பூர்வேஷாம் தசானாம் அபரேஷாம், 21 தலைமுறை உத்தாரணமாக செய்யக்கூடிய இடம் கயா. ஒரு க்ஷேத்திரம் ஒன்னொன்னுத்தினால விசேஷம். கயா க்ஷேத்திரம் பல்குனி நதி, விஷ்ணுபாதம், அக்ஷயவடம் இதோட சேர்ந்து இருக்கக்கூடிய புண்ணிய பூமி. இந்த விஷ்ணு பாதத்துல ஒரு துளசியோ ஒரு தீர்த்தமோ ஒரு நமஸ்காரமோ யார் பண்றாலோ அவளோட பித்ருக்கள் சந்தோஷம் அடைகிறா, திருப்தி அடைகிறா. நம்மளுடைய அப்பா அம்மா நமக்கு இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா நமக்கு உருவம் தெரியும், நம்மளை நல்லா பாதுகாத்தா நம்மளை வளர்த்தா எல்லாம் பண்ணிடலாம். அவ செத்து போன பிற்பாடு இதுக்கு வேற பேர் கொடுக்குறான், பிரேத ரூபமா போயிடுறது. தமிழ்ல கேட்பான், எத்தனை மணிக்கு பணத்தை எடுக்க போறேன்னு தான் கேட்பான். பிரேத ரூபமா போயிடுறது. அப்புறமா பார்த்தோம் அப்படின்னு கேட்டா கொண்டு போய் அதை அந்தியேஷ்டி பண்ண பிற்பாடு, அந்திம சம்ஸ்காரம் பண்ண பிற்பாடு அதை வேற ரூபமா ஆவாகனம் பண்றான். அதுக்கப்புறமா அது போகக்கூடிய வடங்கங்கிறது வேற. அவ எப்படி இருக்கா அப்படின்னா, முதல்ல நம்ம பிரதி மாசம் தர்ப்பண மன்றத்தை, நம்மளுடைய பித்ருக்களை உத்தேசித்து நாம தர்ப்பண மன்றத்தை அவ முதல் தலைமுறை, 2வது தலைமுறை, 3வது தலைமுறை எப்படி இருக்கான்னா வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபம். முதல்ல பித்ருக்கள், முதல் அப்பா அவ வசுரூபமா இருக்கா, 8 வசுக்கள். அதுக்கு அடுத்தது அடுத்த தலைமுறை ருத்ரஸ்வரூபமா இருக்கா, 11 ருத்ரர்கள். அதுக்கு முன்னாடி இருக்கிறவா ஆதித்ய லோகத்துல போய் சேர்ற 12 ஆதித்யர்கள். இப்படி அவ எப்படி இருக்கா அப்படிங்கிறதுக்கு வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானா. அப்பா அவள் ரூபம் கிடையாது, அவளுக்கு தான் நீங்க போய் சேர்க்கணும். அவ அந்த லோகத்துல போய் சேர்றான். அதனாலேயே ஜீவதோர் வாக்கியகரணாத், அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவ சொல்படி கேட்டு நடக்கிறது. பிரத்யப்தம் பூரி போஜனாத், பிரதி வருஷம் தவறாமல் திதி கொடுக்கிறது. ஸ்ரார்த்தம் என்றது நீங்க கயால பண்ணினாலும் மறக்காம வருஷா வருஷம் ஸ்ரார்த்தத்தை விடப்படாது. கயாயாம் பிண்டதானாது, கயால பிண்ட பிரதானம். திருப்பிகி புத்திரஸ்ய புத்திரயா, யார் புத்திரன் யார் புள்ளன்னா இந்த 3 காரியத்தை யார் பண்றானோ அவன் புள்ள. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதே பற்பல நரகங்கள்ல வைதரணியை தாண்டின உடனே இருக்கக்கூடிய இடத்துல புத்துன்னு ஒரு நரகம் இருக்கு. அது எப்படி இருக்குமா, ஒரு பாம்பு புத்து மாதிரி இருக்கும். அந்த நரகத்துல இருந்து பெத்தவாளை இவன் மீட்கிறதுனால இவனுக்கு புத்திரன். அப்பேற்பட்ட அந்த புத்திரன் கயாவில் பித்ரு யஜ்ஞம் பண்றது. இது மேலேந்து பார்த்து எல்லாம் இந்த க்ஷேத்திரம் எப்படி இருக்கும்னா, எப்படி பிண்டம் வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த க்ஷேத்திரம் இருக்கும். அதனால இங்க ஸ்ரார்த்த காரியங்கள்லாம் முடிச்சிட்டோம்னா ராத்திரி நேரத்துல இங்க தங்கறது கிடையாது, உடனே கிளம்பிடுவாங்க. ஸ்ரார்த்தம் பண்ற நம்ம ஆத்திலேயே நம்ம வாத்தியார் என்ன சொல்லுவார், கயே கயே கயேன்னு சொல்லி ஒரு 7 முறை வடக்கு நோக்கி நட அப்படின்னு.
அப்போ ஆத்துல நாம பண்ற சார்த்தமே கயா சார்த்த பல்லதம். இது கயாவில பண்ணின மாதிரி ஆகட்டம் அப்படின்னு. அப்பேற்பட்ட வசதிக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஊர்ல கயாசுரன் அப்படிங்கிற அசுரன் மிகுந்த தபஸ் பண்றான். அவனுடைய தபசு பிரம்மலோகம் விஷ்ணுலோகத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் தகிக்க ஆரம்பிச்சுடுறது அவனுடைய தபசுனால. உடனே மகாவிஷ்ணு பிரத்யட்சமாயி எனக்கு என்னப்பா வேணுங்கிற ஒத்தொத்த எனக்கு அது வேணும் இதை வேணும்பா. அவன் சொன்னானா, இன்னும் நான் உன்னை நினைச்சுட்டே இருக்கணும், அப்பேற்பட்ட வரத்தை எனக்கு கொடுங்க. சுவாமி அப்படியே கொடுத்தார். அவனை உட்காந்து தபஸ் பண்ண மேல மேல தபஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவனை யார் யாரெல்லாம் வந்து தொடராலும் அவன் முக்தி ஆயிடுறான். ரொம்ப முக்திங்கிறது அவ்வளவு லகுவா கிடைக்கல, பெரிய தபசுனால கிடைக்கிறது தான். திருப்பி பிரம்மா பார்க்கிறார், தகிக்கிறது. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் போய் விஷ்ணுட்ட போய் பிரார்த்தனை பண்ணல, கவலைப்படாத, அவன் பெரிய தர்மாத்மா, அவனோட சரீரத்தை யஜ்ஞம் பண்றேன்னு நீ போய் வாங்கி யஜ்ஞ சாதனமா அவனை பயன்படுத்து அப்படின்னு சொல்லி அனுப்புற. உடனே பிரம்மா கிளம்பி வந்து அவன்கிட்ட சொன்னானா, அப்பா ஒரு யஜ்ஞம் பண்ணலான்னு இருக்கேன், அதுல பூமியில பார்க்கறதே ரொம்ப பரம பவித்திரமா உன்னோட சரீரம் இருக்கு, அதனால உன்னோட சரீரத்தை கூட உடனே கொடுத்தானா. உடனே படுத்துண்டா. அவனுடைய வயத்துல ஒரு பெரிய யாக அக்னியை ஏற்படுத்தி அதுல யாகம் பண்ண ஆரம்பிச்சவனுடைய உடம்பு அசைய ஆரம்பிச்சான். அவனுடைய உடம்பு அப்பயும் அவன் இதுவாகிறான். என்னது புரியலையே, அவன் இப்படி இருக்கானே அப்படின்னு திரும்பி பிரார்த்தனை பண்ண உடனே அவன் அப்படியே அழகா சமணப்படுத்தணுங்கிறதுக்காக வைகுண்டத்திலிருந்து கிளம்பிய மகாவிஷ்ணு வலது பாதத்தை அவனுடைய திருமேனில வைக்கிறார். அதுதான் விஷ்ணு பாதம். அவன் மேல வச்ச உடனே அவன் கேட்டானா, நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேன், நான் கேட்டதை எனக்கு கொடுன்னானா. என்ன வேணும்னா, இங்க வந்து உன்னுடைய திருவடியில, விஷ்ணுவனுடைய திருவடியில என்னெல்லாம் இருக்கு, சங்கு சக்கரம் கதை பத்மம் இதெல்லாம் சேர்ந்து சாருங்கம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்க. உன்னுடைய பாதத்தை வந்து யார் தொடராலோ, யார் பூஜை பண்றாலோ அவளுடைய வம்சத்தினுடைய 21 தலைமுறைய உதாரணம் ஆகட்டும். அதனால மகாவிஷ்ணுவினால பாதம் வச்சு அப்படி வச்சிருக்காரு இல்லையா, இன்னி வரைக்கும் இருக்கு. ஒரு பெரிய பர்வதம் அவனுடைய உடம்பு, அவன் மேல வச்ச ஒரே ஒரு பாதம் விஷ்ணு பாதம். ராமர் பாதம் 2 இருக்கும், விஷ்ணு பாதம் ஒன்னே ஒன்று இருக்கும். நீங்க ஆத்துலயே பித்ரு யஜ்ஞம் பண்ணணும்னா விஷ்ணு பாதத்துல வச்சுட்டு ஆத்துல பித்ரு யஜ்ஞம் பண்ணலாம், அமாவாசை தர்ப்பணம் பண்ணலாம். புரியுதா? ஒரே ஒரு பாதம் இருக்கும். அந்த விஷ்ணு பாதத்துல தான் நித்தம் பார்த்தோம்னா பிண்டம் விழுந்துட்டே இருக்கும், போட்டுட்டே இருப்பான். மகாலய பட்சத்துல இங்க நீங்க ஊருள்ளே நுழைய முடியாது. ஒரு நாளைக்கு பார்த்தால ஒரு 10,000 பேர் சார்த்தம் பண்ணுவோம். அங்கங்க மூளைக்கு மூளை ரோடு வீதி வாசல் தெரு உள்ள நுழையதுலேருந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டே இருக்கும், போட்டுட்டே இருப்பான். என்னைக்கு விஷ்ணு பாதத்துல ஒரே ஒரு பருக்க சாதம் விழலையோ அன்னைக்கு பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிந்து. அப்பேற்பட்ட ஒசத்தியான ஒரு க்ஷேத்திரம் இது. கதாதரன் மகாவிஷ்ணு திவ்யமான கதையோட மேல அழகா தன்னுடைய வலது பாதத்தை அவன் மேல வச்சா விஷ்ணு பாத சன்னதி, அதற்கு மேல மாதவனான கதாதரன் சன்னதி, பக்கத்துல மகாலட்சுமி சன்னதி, ஒரே ஒரு கோபுரத்துக்கு கீழே அழகா இருக்கக்கூடிய சன்னதி கயா. எல்லாரும் தரிசனம் பண்ணலாம். குழந்தைகள், பெரியவா, வயசானவா, கிரகஸ்தா, சன்னியாசி அத்தனை பேரும் தரிசனம் பண்ணலாம் இந்த க்ஷேத்திரத்தில். இந்த க்ஷேத்திரத்துல வேற எந்த ஊர்லயும் ஸ்திரீகள் பண்ணுவதற்கு அனுமதி கிடையாது. பாரதத்துல வேற எந்த இடத்துலையும் நீங்க பண்றதுக்கு ஸ்திரீகள் பெண்கள் வந்து திதி கொடுக்க அனுமதி கிடையாது. ஏன் கிடையாது? ஒரு கடிதாசு எழுதுறோம், அந்த கடிதாசு போய் சேரணும்னா அதற்கு ஒரு அட்ரஸ் போடணும். மீதி இடங்கள்ல பண்ணல அட்ரஸ் இல்லாம கடிதாசு போட்ட மாதிரி சுத்தின்ண்டே இருக்கும். அந்த அட்ரஸோட போய் சேர்ற இடம் எது அப்படின்னா கயா மட்டும்தான். கயாவில் யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் உத்தேசித்து சார்தம் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் பண்ணலாம். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம். ராமபிரான் யாத்திரையா வரத்தை சீதா மாதாவோட இங்க வந்து தங்குற, அவருக்கு பித்ரு யஜ்ஞம் வரக்கூடிய தினம் வரத்தை பண்ற, சாமக்கிரியைகள்லாம் வாங்க போற. என்னைக்குமே குதப காலம் ஸ்ரார்த்தங்கிறது 10 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்கணும். என்னோட சூரியத்துக்காக காலைல 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது கிடையாது. எப்பப்ப எதை பண்ணணுங்கிறது இருக்கு. மாத்தியானிகம் 1 மணிக்கு மேலதான் உத்தமமே என்ன சொல்லணும்னு கேட்டாக்க, அந்த மாத்தியானிகத்துல சூரியன் தகிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துலதான் அங்கிருந்து பித்ருக்கள் உருவா கூப்பிட்டாங்க.
நேரம் ஆகிட்டே இருக்கு. சீதைக்கு ஆஹா இந்த காலம் போயிட்டா என்ன பண்றதுன்னுட்டு ஒண்ணுமே புரியல. உடனே தன் கையில என்ன இருக்கோ தீர்த்தத்தை எடுக்கிறா, பித்ருக்களை நினைக்கிறா. முன்னோர்களுக்கு போகட்டும். தசரத மகாராஜா, அதுக்கு முன்னாடி இருந்தவா திலீபன், அம்பரீஷன், மாந்தாதா அப்படின்னு அவள்லாம் நினைச்சுட்டு ஒரு அர்க்கியத்தை எடுத்து அவளுக்கு போய் சேரட்டம்னு நினைக்கிறதே பிரத்யட்சமானாராம் தசரதன். சீதைக்கு ரொம்ப ஆச்சரியம். உடனே இதை நீங்கள் உணவாக எடுத்துக்கணும்னு கையில கொடுக்க போறது. பித்ருக்கள் கையில எதையும் வாங்குறது இல்லை, பூமியில வைக்க சொல்லுவாங்க. பித்ருக்களுக்கு முழுக்க பூமி தான், ஆசனம் கிடையாது. உடனே கீழே பூமியில வச்சு இவாளுக்கு போய் சேரட்டம். உடனே தசரதர் கிளம்புறதே சொல்றாரா, அம்மா நீ எல்லாம் பண்ணின, நான் திருப்தி ஆயிட்டேன். இந்த ஊர்ல கேட்பா, இந்த ஊர்ல அந்த வம்சாவளியை சார்ந்த பிராமணன் எல்லாம் இருக்கார். யாரு? கயாசுரனுடைய புத்திரனாக இருக்கக்கூடியவாள்லாம் இந்த இடத்துல கயாவாலி இருக்கா. நீ சாட்சிக்கு மனுஷால வச்சுக்கோண்டா. ரெண்டு பக்கம் திரும்பி பார்த்தா சத்தோடப்பட்டுண்டா நிறைய பேர் இருக்கா. இதை விட என்ன நினைச்சுண்டா, தசரதர் அந்தர்தானமானார். ராமபிரான் சாமக்கிரியோடு வந்து இறங்கினார். தயார் பண்ண ஜானகி தாமசமாறுது, எல்லாம் எடுத்து கவலைப்படாது. எப்படி ஆகும், நான் இல்லாம நீ எப்படி பண்ணுவேன்? புருஷா இல்லாமல் ஸ்திரி எப்ப பண்ணுவான்னு ராமனே கேள்வி கேட்கிறாங்க போது, ஸ்திரிகள் மற்ற இடத்துல பண்ணா எப்படி போய் சேரும்? நீ எப்படி பண்ணுவ? நான் பண்ணினேன், நீ எப்படி பண்ண? திருப்பி ரெண்டாவது தடவை கேட்கிறார். முதல் தடவை கேட்டு ரெண்டாவது கேட்ட உடனே நான் பண்ணினதை பாருங்க இவாள்லாம் இருக்காண்டா. ரெண்டு பக்கம் திரும்பி பார்த்தா நதி, ரெண்டு பக்கம் திரும்பி பார்த்தா பசுமாடு, ரெண்டு பக்கம் திரும்பி பார்த்தா பிராமணன். மூணு பேரும் பேசாம இருந்தாலும் இருந்தாலே பண்ணி வச்ச பிராமணன் இருக்கா, நதி தீரம் இருந்துட்டு இருக்கு, பசுமாடு இருந்துட்டு இருக்குன்னு உடனே சீதை ஒரு க்ஷண காலம் நான் பண்ணது சத்தியம், நான் பண்ணினது சத்தியம்ங்கிறது ஏற்கிறது. இவாளுக்கு என்ன லட்சணமோ அந்த லட்சணம் இல்லாமல் போகட்டும். நீரே ஓடாத பல்குனி, சீதையினுடைய சாபம். மழை தண்ணி மட்டும்தான் ஓடிட்டு இருக்கும். அந்தர்வாகினியா பல்குனியில தீர்த்தம் ஓடிண்டே இருக்கு, மேல ஓடாது. பசுமாட்டுல முகத்தை தொட்டு கும்பிடப்படாது. முன்னாடி இருக்கிற மகாலட்சுமி பின்னாடி போயிட்டான். மகாலட்சுமியினுடைய முகம் இருக்கே பசுமாட்டினுடைய பின்பக்கத்துக்கு போயிடுது. இந்த பக்கத்துக்கு பார்த்தா பிராமணன் எத்தனை கொடுத்தாலும் திருப்திப்படாது, இன்னொரு மோதிரம் போட்டுக்கணும்னு ஆசைப்படுவார். புரியுதா? பிராமணன் எவ்வளவு கொடுங்கோ திருப்தி ஏற்படாது. காரணம் அன்னைக்கு அவ கொடுத்த சாபம். அந்த சந்தர்ப்பத்துல இவள் உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துல அக்ஷயவடம் உடம்பு அப்படி சிலிர்த்துத்து. அக்ஷயவடம் இருக்கே, மூலத்தோரு பிரம்மரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினி அக்ரதோ சிவரூபாய விரக்ஷராஜாயதே நமஹான்னு அக்ஷயவடம் மேலேந்து சிலிர்த்துத்து. அக்ஷயவடம் பித்ருக்கள் ரூபமா இருந்துட்டு நீங்க ஸ்ரத்தையோட பண்ணினால் உங்க அப்பா அம்மாவை கண்ணால பார்க்கலாம். அங்க வாத்தியார் பண்ணி வச்சாருன்னு அடுத்த வாரம் சுட்டி காமிக்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது. நான் என்னோட அப்பா அம்மாவுக்கு எனக்கு மந்திரமே தெரியல, கவலைப்பட வேண்டாம், இது என்னுடைய பித்ருக்களுக்கு போறது, என்னுடைய பித்ருக்களுக்கு போய் சேர போறது அப்படின்னு. அதான் பித்ருக்களுக்கு உண்டான வழி இந்த இந்த கட்டவரல் ஆட்காட்டிவர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாகம். இது வழியா தீர்த்தமோ பிண்ட பிரதானமோ அர்க்கியமோ இது பித்ருக்களை உத்தேசித்து போறது அப்படின்னு நினைச்சுட்டேனாலே அது அவளுக்கு தான் போகும், மாற்றமே கிடையாது. அக்ஷயவடத்துல காத்துட்டே இருப்பாளாம் பித்ருக்கள். ஒரு ஆள் அகஸ்தியர் பிரம்மச்சாரியா இருக்கிறதே அப்படியே எங்கெங்கயோ போறார். இங்க வர தலைகீழா யார் யாரோ தொங்கின்னு இருக்கா. அவெல்லாம் பார்த்து கேட்டாலும் நீங்க எல்லாம் யாரு அப்படின்னா, நாங்கெல்லாம் அகஸ்தியரும் தன் பிறந்திருக்கான், இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, எங்கெல்லாம் பித்ருயஜ்யம் பண்ணல, நாங்கெல்லாம் இன்னும் நல்ல கதி அடையல அப்படின்னு. நான் தான் அகஸ்தியன் நானா. உடனே கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பித்ருயஜ்யம் பண்ணிடுற அவெல்லாம் நல்கதி அடைஞ்சா. அப்படி இந்த க்ஷேத்திரத்தினுடைய விசேஷத்துவங்கள் சொல்லிண்டே போறது. அப்பேற்பட்ட இந்த விசேஷத்துல இந்த க்ஷேத்திரத்துல யார் யாருக்கெல்லாம் யார் யார் பண்ணலாம், அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, முத்தாத்தா பாட்டி. அப்புறமா இந்த பக்கத்துல நாம் எடுத்துட்டோம்னாக்க அம்மா வழியில அம்மாவுடைய அப்பா அவ அப்பா அவ அப்பா, அம்மாவுடைய அம்மா அவ அம்மா அவ அம்மா, அப்புறம் மாமனார் மாமியார், அப்புறம் சகோதரன், மாமா மாமி, அத்தை. இந்த கிளைகள் அத்தனைக்கும் உண்டு இங்க. சரி, இந்த கிளைகள் அத்தனைக்கும் உண்டு. இதை தவிர நம்மளுடைய சொந்த பந்தம் பந்துக்கள் அத்தனை பேருக்கு உண்டு. இத்தனை பேரா? இதை தவிர நண்பர்களுக்கு உண்டு. இதை தவிர துர்மரணம் அடைஞ்சவா, அடிபட்டவா, கீழே விழுந்தவா, தெரிஞ்சவா, ஆத்துல இதுவானவா, அதை தவிர கன்னியா, விதவ, நமக்கு தெரிஞ்சு வயத்தூளுக்குள்ள இருந்து செத்து போனவாள் இருந்து அத்தனை பேரையும் உத்தேசித்து பிண்ட பிரதானம் செய்வதனால அவன் மோட்சம் அடைகிறான். இந்த க்ஷேத்திரத்துலதான் நீங்க நினைச்சு பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீங்க நினைச்சு 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 நீங்க பண்ணக்கூடிய யாருக்கு வேணாலும், மனுஷா மட்டும் கிடையாது,
நாம வளர்க்கக்கூடிய ஜீவன் ஆத்துல பசுமாடு வச்சிருப்போம், மகாலட்சுமின்னு பேர் வச்சு ஒரு நாளைக்கு பால் கறந்து ஆத்தூளுக்குள்ள வந்திருப்போம், மரணிச்சிருப்போம், மனசு அப்படியே சங்கடமா போடும். இந்த பசுமாடு மற்ற ஜீவன்கள் இதை தவிர நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய செடி கொடிகள் இருக்கு பார்த்தீங்களா, அது உட்பட அத்தனைக்கும் மோட்சத்தை அளிக்கக்கூடிய முக்தி கஷேத்திரம். யாருக்கெல்லாம் அம்மா பிடிக்குமோ அம்மாவுக்காக ஒரு க்ஷேத்திரம், அம்மாவனுடைய கடன் தீர்க்க முடியுமான்னா காசியில மணிகர்ணிகைக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, ரத்னேஸ்வர் மகாதேவ்னு ஒரு கோவில் இருக்கு. நேற்றுக்கு போட்ல வந்தவா மணிகர்ணிகைக்கு பக்கத்துல எல்லாத்தையும் பார்த்திருப்பேன், அந்த கோவிலையும் பார்த்திருப்பேன். இதனடா அந்த கோவில் சாஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சுன்னு வந்திருப்பேன். இந்த கோவில் ரத்னேஸ்வர மகாதேவ், ஒரு மகாராஜா தன்னோட அம்மாவுக்காக கோவில் கட்டுறான். அம்மாவுடைய கடனை தீர்த்து விடலான்னு, அம்மாவுடைய கடனை தீர்த்து விடலான்ட்டு மேல ஆச்சு, கும்பாவுடைய ஆச்சு. கும்பாவுடைய முன்னாடி கீழே இறங்குற, இப்படி கீழே இறங்குறது அவரை பார்த்து கேட்குற, எங்க அம்மா கடன் தீர்ந்து கொடுத்தா, நான் கோவில் கட்டிட்டேன், எங்க அம்மா கடன் தீர்ந்து கொடுத்தான்னு உடனே அவரோட திரும்பி பார்த்த பக்கம் பாரு அப்படின்னாரா. அந்த கோபுரம் அப்படியே கங்கையில உட்கார ஆரம்பிச்சுக்கிறான். அம்மாவுக்கு கோவில் கட்டி தீர்ந்து கொடுத்தான்னு கேட்டா கூட அம்மாவுடைய கடனை தீர்க்க முடியாது. ராஜா கதற ஆரம்பிச்சுட்டானா, எங்க அம்மா கடன் என்னால தீர்க்க முடியலையான்னு. அப்ப பிரார்த்தனை பண்ணிட்டானா, அம்மா கடனை கோவில் கட்டினா கூட தீர்க்க முடியாதுங்கிறது தெரியட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டானா. ஏதோ பைசா நகரத்து கோபுரம் சாஞ்சு இருக்கும்பா, இந்த கோபுரம் பேஸ்மெண்டே இல்லாம சாஞ்சு நமக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நிற்கிறது. அப்பேற்பட்ட அம்மாவனுடைய கடனை தீர்க்கலாம் அப்படின்னா அது கயாட்சேத்திரம். அம்மாவுடைய கடனை தீர்க்கறதுக்கு கயாட்சேத்திரம். காரணம் என்ன?